ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Untitled கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காய ரசம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு புளியை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கங்காட்டி நான் 2 தான் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் வணங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு பூண்டை இடிச்சோ இல்லை தட்டியோ ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி ஆட் பண்ணி நல்லா நுர கட்டி கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம புளியோட யூசஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். புளி பார்த்திங்கன்னா சுவைக்காக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரோம். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தொண்டை புண், இருமல், வீக்கம் இதெல்லாம் ஏதாவது இருந்தாலும் புளி குறைக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு புளி ரொம்பவே அவசியமானது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது, உடலோட சூட்டை தணிக்குது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது, மசில்ஸு அப்புறம் நரம்புகளோட வலிமைக்கு உதவியாக இருக்குது, டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அல்சரை குணப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது, புற்றுநோயை தடுக்கும், வயதாவதையும் தடுக்குது. பாருங்கள், நம்மளுக்கு நுர கட்டி ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை ரசத்தில் ஊற்றிடலாம். ரசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மணமணக்கும் வெங்காய ரசம் ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Untitled கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ், அதை மறந்துடாதீங்க. என்னோட வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.